வணக்கம் அன்பிற்கினிய கலா நேசர்களே. இன்றைய திரை விமர்சனம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற திரைப்படம் நடிகர் திலகம் அவர்கள் பிந்தைய காலகட்டத்தினிலே நடித்த படங்களிலே நம்முடைய மனதை மிகவும் கவர்ந்த படங்களில் ஒன்றான பந்தம். வெகு சமீபத்தினிலே நடிகர் திலகம் குழந்தை ஷாலினியை முதுகில் ஏற்றிக்கொண்டு யானை போல் செல்கின்ற அந்த ஷாலினி மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கும் காட்சியும் உள்ள பந்தம் படப்பாடலை தொலைக்காட்சியில் காண நேர்ந்தது. நடிகர் திலகத்தினுடைய பிற்கால படங்களில் மிகவும் பொருத்தமாக அமைக்கப்பட்ட கதாபாத்திரம். அது மட்டுமல்லாமல் நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு திறன் நாம் அறிந்த ஒன்று. ஆனால் இந்த குட்டி பிசாசு ஷாலினியின் நடிப்பு, மை காட், சிங்கத்துக்கு முன் சுண்டெலி என்றாலும் பயப்படாமல் மிக அருமையாக நடித்திருக்கிறார். காணுகின்ற அனைவரையும் கவர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக அமைந்திருந்தது. அந்த பாடல் காட்சியை பார்த்தவுடன் எனக்கு அந்த திரைப்படத்தினை மீண்டும் காண வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் கொடுத்த வேளையினிலே அந்த படத்தினை மீண்டும் சுவைத்தேன். இனி உங்களின் கண்முன்னே அந்த திரைப்படம். கே பாலாஜி அவர்களுடைய தயாரிப்பில் இயக்குனர் கே விஜயன் இயக்கத்திலே சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில் இந்த படம் 1985 வெளியானது. நடிகர் திலகத்தினுடைய 249வது படம் என்று நினைக்கிறேன். ரிட்டையர்டு ஜெனரல் ஆப்ரஹாமாக அவர் வாழ்ந்து காட்டிய ஒரு அருமையான ஒரு படமாக அமைந்தது. அவரது 57வது வயதில் இந்த படத்தை நடித்திருக்கிறார். நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு திறனை நாம் என்னவென்று சொல்வது? அது கடவுள் கொடுத்த வரம். பேபி ஷாலினிக்கு கிட்டத்தட்ட திலகத்திற்கு ஒரு இணையான ஒரு பாத்திரம் இந்த படத்திலே அமைந்திருக்கிறது. ஊதி தள்ளுகிறாள் குழந்தை. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். இந்த அழகு குழந்தைக்குள் தான் எத்தனை அட்டகாசமான நடிப்பு திறன். சிவாஜிக்கே ஈடு கொடுக்கிறாள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் என்பது போல இருக்கும். பணக்கார தகப்பனாரான சிவாஜிக்கு தன்னுடைய மகள் காஜல் கரணின் மேல் கொள்ளை பிரியம். தாயில்லாத குறையே தெரியாமல் வளர்க்கிறார். மகளோ ஏழை ஆனந்த் பாபுவை காதலிக்க பிரச்சனை வெடிக்கிறது. ஆனந்த் பாபுவை வீட்டுக்கு வரவழைத்து அவனது ஏழ்மையை குத்தி காட்டி அவமானப்படுத்துகிறார் சிவாஜி. அந்த காட்சியிலே நடிகர் திலகத்தை சந்திப்பதற்காக ஆனந்த் பாபு, நாகேஷ் அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு அந்த கதாபாத்திரத்திருப்பார் வந்திருப்பார். இவர் யதார்த்தமாக பத்திரிகை வாசிப்பது போல் வாசித்து கொண்டிருப்பார். ஆனந்த் பாபு ஏதோ சொல்ல முயல நடிகர் திலகம். ஸோ நாளைக்கு என்ன செய்கிறதுங்கிற கேள்விக்குறியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் நீ. ஆனால் மேரி அப்படி கிடையாது. அவள் விரும்பினா ஆயிரக்கணக்கான கோடீஸ்வர பசங்களை கொண்டு வந்து நிறுத்தி என்னால் ஒரு சுயம்பரமே நடத்த முடியும். கேவலம் ஒரு 2 கிராம் பவுண்டில் ஒரு தாலி கூட செய்கிறதுக்கு வசதி இல்லாதவனி. உன்னை போல பஞ்சப்பராரிக்கு வாழ்க்கப்பட்டு கஞ்சி குடிக்கக்கூடிய நிலையில் அவள் இல்லை. ஷீ இஸ் அ ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர் ஆஃப் அ மல்டி மில்லியனர் மேஜர் ஆப்ரஹாம். அண்டர்ஸ்டாண்ட்? அவகிட்ட வேலைக்காரனாக இருக்கக்கூட நீ லாயக்கில்லை மேன். மைண்ட் இட். சார், என்னை பற்றி நல்லா தெரியும். உன்னை மாதிரி பசங்கள்லாம் காலேஜில் படிக்க வர்றதே எதுக்குன்னு கேட்டால் பணக்கார வீட்டு பொண்ணுகளாக பார்த்து பிடிக்கிறதுக்கு. ஏன்? பங்களா, கார், பணம், மாமனார் வீடு அப்படின்னு சொத்தில், மாமனார் வீட்டோட சொத்தில் மஞ்ச குளிக்கலான்னு ஆசை. அதானே? வேற என்ன? சார் மன்னிக்கணும். நோ, நான் என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த காரில் ஏறி ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரையே, அட்லீஸ்ட் ஒரு புதுக்காரை கொண்டு வந்து உன்னால் இங்கே நிறுத்த முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்ட் காராவது உன்னால் வாங்க முடியுமா? முடியும்னு சொல்லவாவது முடியுமா உன்னால்? கமான் ஆன்சர் மீ. 24 மணி நேரமும் என் பொண்ணு ஏர் கண்டிஷனில் இருக்கிறவ. நீ அவளை எந்த கண்டிஷனில் கொண்டு போய் வைக்க போகிற? கமான். நீ பாட்டுக்கு மழை பெஞ்சா கூட மழையில் நனைஞ்சிக்கிட்டே நடு ரோட்டில் நடந்து போகிற ஆள். ஆனால் என் பொண்ணு மாடி மேலே நின்றுக்கிட்டு மழையோட அழகை ரசிக்கிறவ. ஷீ இஸ் பார்ன் அண்ட்
brought up with a golden spoon. Can you buy a plastic spoon? Plastic. லவ் பண்ணுறாங்களாம். லவ் என்னடா அது? யார் லவ் பண்ணுறது? அதுக்கு தராதரம் வேணாமா? நோ, ஐ நோ யூ ஆர் trying to trap the other girls. காலேஜில் படிக்கிறவன் தானே நீ? அறிவு இருக்கா உனக்கு? மேரி மாதிரி ஒரு தங்கச்சி உனக்கு இருந்தா, நீ என்ன மாதிரி அந்தஸ்தாக இருந்தால் என்னடா செய்வ? அவளை கொண்டு போய் ஒரு பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா என்று அவர் கோபிக்கின்ற அந்த இடம் மிகவும் இயல்பாகவும் அவருடைய அந்த நடிப்புக்கு நல்ல ஒரு சான்றாகவும் அமைந்த ஒரு காட்சியாக ஆரம்பத்திலேயே அமைந்திருக்கும். இவர் இப்படியெல்லாம் தன்னுடைய காதலனை பேசுவதை பொறுத்து கொள்ளாத மகள் அப்பாவை எதிர்த்து காதலனோடு வீட்டை விட்டே வெளியேறுகிறார். தன்னுடைய கௌரவம், அந்தஸ்து இவைதான் முக்கியம் என சொல்லி பாசமகளையே வெறுத்து ஒதுக்கி விடுவார் சிவாஜி. அந்த காட்சியிலே கூட அவர் என்னோட கணவர் உங்கள் மருமகன் என்று மகள் கூறும் பொழுது, இந்த நிமிஷத்துலேருந்து நீ என் மகள் இல்லை, இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, என் முகத்திலே முடிக்கக்கூடாது, கெட் அவுட் என்று அவர் கோபத்திலே குமுறுவார். சிவாஜியின் நண்பரான ஜெய்சங்கரின் ஆதரவோடு தனிக்குடித்தனத்தை துவங்கும் காஜல் ஆனந்த் பாபுவின் இனிய இல்லற வாழ்வின் பரிசாக குட்டி தேவதை பேபி ஷாலினி மகளாக பிறக்கிறார். அந்த காட்சியிலே கூட ஜெய்சங்கர் அவர்களோடு அந்தரங்கமான ஒரு நட்பிலே நடிகர் திலகம் அவர்கள் மது அருந்தி கொண்டு போதையில் பேசும்பொழுது ஜெய்சங்கர் அவரிடம் கூறுவார், நீ சொல்கிறதெல்லாம் துரோகம்னு சொன்னால் அப்படின்னா பெத்த அப்பனுக்கு யாரையோ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டாலே அது பேர் என்ன? சொல்லுடா, நீ சொல்ல மாட்டியே, நான் சொல்கிறேன். அதுவும் துரோகம்தான். அப்பொழுது ஜெய்சங்கர், இல்லை அது துரோகம் வேற, காதல் வேற, ரெண்டுக்குமே அடிப்படை போய் சொல்கிறதும் ஏமாத்தனம் தானே. டேய் ரஹீம், மேரிக்கு நான் துரோகம் செய்கிறதா இருந்தால் அவள் அம்மா செத்தவுடனே நான் 2ஆம் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் செய்யலை. ஏன்? ஒரு வயசு குழந்தை, அவளை வளர்த்து ஆளாக்கிறதுக்காக நான் பட்ட பாடுகள். அம்மா அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருப்பாள். அவளை எடுத்து இந்த தோள் மேலையும் மார் மேலையும் போட்டுக்கிட்டு ஆடுறதும் பாடுறதும்னு எத்தனை ராத்திரியா நான் கண்ணு முழிச்சிருப்பேன் தெரியுமா? அவன் மேலே என் உயிரையே வச்சுருந்தேன். அவள் தான் என் உலகம்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அவளை மகாராணி ஆக்கணும்ன்ட்டு ராப்பகலாக கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் மறந்துட்டு நீ போடா பைத்தியக்கார பையலேன்னு சொல்லிட்டு இவனுடையோ ஓடி போயிட்டா. அப்பொழுது ஜெய்சங்கர், இல்லை மேரி இப்போ கணவனை இழந்து நிர்கதியாக நிற்கிறா, அந்த குழந்தையை பற்றி கொஞ்சமாவது நினச்சிப்பார் என்று கூறுவார். ஓ, இப்போது குழந்தைய வந்துருச்சோ? அவளும் குழந்தையாக இருந்து இந்த நெஞ்சு மேலேயே ஏறி விளாண்டவதான்டா. ஏண்டா மறந்தா? காதல்ங்கிற கொழுப்பு கண்ணை மறைக்கிறப்போ பெற்றவங்களை மறக்கிறது, பின்னாடி கஷ்டம் துயரம் எல்லாம் வர்றப்போ பந்தம் பாசம்னெல்லாம் படம் எடுத்து ஆடுதப்போ தான். ரஹீம் ப்ளீஸ், எனக்கு மகளே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பேத்தி எங்கேந்திரா வந்தா? இந்த அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டு நீ என்னோடய சொந்த விஷயத்தில் தலையிடுறது ஐ டோன்ட் லைக். அண்டர்ஸ்டாண்ட்? ஐ எம் சாரி என்று கூறிவிட்டு ஜெய்சங்கர் அந்த இடத்தில் மௌனமாக சென்று விடுவார். விதியின் விளையாட்டிலே ஆனந்த் பாபு விபத்திலே மறிக்கும் அந்த செய்தியை கேள்விப்படும் நடிகர் திலகம் கூட துடிக்க மாட்டார். மிகவும் கூலாக வேலைக்காரனை பார்த்து ஐஸ்கிரீம் ஒன்று கொண்டு வா என்று கூறுவது போன்ற அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தினுடைய அமைப்பு அவருக்கு அமைந்திருக்கும். இளம் விதவையான காஜலுக்கு ஏற்படும் தொந்தரவுகளால் ஜெய்சங்கரும் பாதிரியார் விஜயனும் அவளை ஒரு கிறிஸ்தவ ஹோமில் தங்க வைக்கிறார்கள். மகள் ஷாலினி மட்டும் ஜெய்சங்கர் வீட்டில் தங்கி படிக்க ஏற்பாடாகிறது. அடிக்கடி சிவாஜி வீட்டுக்கு வரும் ஜெய் ஷாலினியையும் கூட்டி வருகிறார். ஜெய்சங்கர் யதார்த்தமாக நடிகர் திலகத்தை காண வரும்பொழுது அந்த நொடியிலிருந்து
ஷாலினியை நடிகர் திலகம் சந்திக்கின்ற அந்த நொடியிலிருந்து இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமாகி சூடுபிடிக்க ஆரம்பித்து விடுகிறது. ஷாலினியினுடைய புத்திசாலித்தனத்திலும் சுட்டித்தனத்திலும் மனதை பறிகொடுக்கும் சிவாஜி அவளை யார் என்று வினவ தன்னுடைய உறவுக்கார குழந்தை என்று பொய் சொல்லிவிடுவார் ஜெய். ஷாலினிக்கும் சிவாஜியை மிகவும் பிடித்து போய் பிக் அங்கிள் என்று அழைத்து ஆனந்தம் கொள்வது போல காட்சிகள் அமைந்திருக்கும். இவர்களுடைய சந்திப்பு அடிக்கடி தொடர ஒருவர்பால் ஒருவரின் ஈர்ப்பு கெட்டியாகும். இந்த காட்சிகளிலெல்லாம் சிவாஜி கிட்டத்தட்ட ஒரு குழந்தையாகவே மாறிப்போகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அலுவலகத்திலிருந்து அப்பொழுதுதான் நடிகர் திலகம் வீட்டுக்கு வருவார். அப்பொழுது ஷாலினி அங்கே ஹாலில் அமர்ந்திருப்பது போலவும் ஜெய்சங்கர் இவரை தேடிக்கொண்டு மாடியில் எங்கேயோ சென்று பார்த்து கொண்டிருப்பது போல காட்சி அமைந்திருக்கும். பாப்பா, யாருமா நீ? ஹூ ஆர் யூ என்று கேட்க, ஐ எம் ஆப்ரஹாம், மிஸ்டர் ஆப்ரஹாம், கீப் குவைட் என்று ஷாலினி கூறும்பொழுது ஜெய் வந்து விடுகிறார். அங்கிள், இந்த கண்ணாடியை போட்டால் இந்த அங்கிள் பிக் அங்கிளாக தெரிகிறாரு. பிக் அங்கிள், இந்த கண்ணாடி கண்ணுக்குத்தானே? ஆமாம், பின்ன ஏன் மூக்கு கண்ணாடின்னு பேர் வச்சு கூப்பிடுறாங்க? யாருடா அந்த பொண்ணு? இது என்னோட மச்சின பொண்ணு. அவங்க துபாயில் இருக்காங்க. கான்வெண்ட்டில் இங்கே சேர்க்க சொல்லிட்டு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ, வெரி ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். உன்னோட பேர் என்னம்மா? அது ஆயிஷா என்று ஜெய்சங்கர் அவசரமாக கூறுவார். நோ, என் பேர் ஆஷா என்று ஷாலினி கூற, ஓ, என்னோட மனைவி பேரும் அதுதான். ஆமாம்மா, இவளோட ஒரிஜினல் பேர் ஆயிஷா. ஆஷான்னு கூப்பிட்டு அவளும் ஆஷான்னே தன்னோட பேரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா என்று ஜெய்சங்கர் சமாளிக்க, அடுத்த காட்சியிலே நடிகர் திலகம் மது அருந்து கொண்டிருப்பார். அருகிலே ஜெய்சங்கர் பழரசம் சாப்பிட்டு கொண்டிருப்பார். அப்பொழுது அவர் ஜூஸ் அருந்தி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு ஷாலினி நடிகர் திலகம் மது அருந்தை பார்த்து, பிக் அங்கிள், இது எனக்கும் வேணும் என்று கேட்க, நோ, இது கசக்கும், வேணாமா, டூ ஒன் திங், நீ ஜூஸ் குடி, ஐஸ் போட்டு, ஓகே, சியர்ஸ் என்று அந்த குழந்தை கூற பெரிதாக சிரிப்பார். என்னடா அது, நமக்கே சியர்ஸ் சொல்லுது, நமக்கே சியர்ஸா? பாப்பா பிடிச்சிக்கிட்டா. ஓ, அதுவா, அவ தாத்தா பெரிய குடிகாரரு, அதனால் என்று ஜெய்சங்கர் சமாளிக்க, ஓ, குடும்ப வம்ச பரம்பரையா, அதான் தானாக வர்றது. படத்தினுடைய கலகலப்புக்கும் சுவையாக நடத்தி செல்வதற்கும் கதை நகர்வதும் ஷாலினியால் தான் என்று கூற வேண்டும். குழந்தையை சுற்றியே அந்த கதை அமைந்திருக்கும். அடுத்த காட்சியினிலே நடிகர் திலகமும் ஷாலினியும் ஒரு இடத்திலே அறையிலே அமர்ந்து அந்த பாடங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஷாலினி ஏ ஃபார் என கூற, நடிகர் திலகம் ஆப்பிள், பி ஃபார் பால். ஷாலினி, நோ பிக் அங்கிள், சி ஃபார் சொல்லியவுடன் நடிகர் திலகம் கேட் என்பார். நோ, சி ஃபார் சியர்ஸ் என்று கூறுகின்ற இடத்திலே நடிகர் திலகம் வெடித்து சிரிக்கக்கூடிய அந்த காட்சி மிக இயல்பாக அது போன்ற பல காட்சிகள் அமைந்திருக்கும். அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் மிகவும் பாசம் கொண்டு பேசுகின்ற காட்சிகளும் விளையாடுகின்ற காட்சிகளும் ரசிகர்களுக்கு மிக பெரும் விருந்தாகவே அமைந்திருக்கும். பிக் அங்கிள், அந்த சியர்ஸை ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். குளிர்பானத்தை ஊற்றி கிளாஸில் ஊற்ற ஷாலினி விரும்பி ரசித்து குடித்து சியர்ஸ் என்று கூறி சாப்பிடுகின்ற அழகு, அதுபோல் ஒவ்வொரு காட்சியுமே மிகவும் ஒரு குட்டி காவியங்கள் போலவே சித்தரிக்கப்பட்டிருக்கும். தாத்தாவும் பேத்தியும் இரவில் ஒரே படுக்கையில் உறங்க சிவாஜி சிம்மத்தின் உருமல் போல பலமாக குரட்டை விட்டு கொண்டிருப்பார். பயந்து போய் விழித்த ஷாலினி அவருடைய வயிற்றின் மேல் காதை வைத்து கேட்டுக்கொண்டு அழ ஆரம்பித்து விடுவாள். விழித்த நடிகர் திலகம், ஏப்பா பாப்பா, என்னம்மா, ஏன் தூங்கலையா நீ? ஏன் அழுகிற? பிக் அங்கிள், உங்கள் வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது? என் வயிற்றுக்குள்ளேயா சிங்கம் இருக்குது. ஐயோ, சிங்கமா? எழுப்புனா கடிக்கும், நீ தூங்கு என்று கூறிவிட்டு தூங்க வைப்பார். மறுநாள் நடிகர் திலகம் குழந்தையை ஜெய்சங்கரிடம் அழைத்து செல்லும் பொழுது,
ஆன்ட்டி ஆன்ட்டி, பிக் அங்கிளோட வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய சிங்கம் இருக்கு. அப்படியா? ஆமாம், அவர் தூங்குறப்ப ஆன்னு கத்துனுச்சுது என்று கூறும் பொழுது நடிகர் திலகம் வெடித்து சிரித்து நான் குரட்டு விடுறதை சொல்கிறான். அதற்குள் ஆஷா ஸ்கூலுக்கு கிளம்பி விட, நான் ஆஃபீஸ் போகிறேன், அவளை போகிற வழியில் ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுறேன். பாப்பா, நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற? சென்ட் ஜோசப் கான்வென்ட். ஆஷா, இன்னைக்கு பிக் அங்கிளோட ஸ்கூலுக்கு போறியா? ஓ, அந்த கார் தான் நல்ல பெரிய கார். உங்கள் கார் இருக்கே, அது சின்ன டப்பா கார் என்று கூறும்பொழுது நடிகர் திலகம் அதையும் ரசித்து சிரிப்பார். அவனுக்கு என்னம்மா, பெரிய கோடீஸ்வரன், கப்பலையே கொண்டு வந்து ஓட்டுவான். பிக் அங்கிள், ஈவினிங் கூட நீங்களே வந்து என்னை அழைச்சிட்டு வாங்க என்ன? ஓ, ஷூர் 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 என்பார். மாலையில் தனது ஷாலினி அழைப்பதற்கு அவர் பள்ளிக்கூடத்துக்கு சென்று காரில் காத்து கொண்டிருக்க, அப்பொழுது பள்ளிக்கு யதார்த்தமாக குழந்தையை காண்பதற்கு மகள் கிரண் வந்தவர் தந்தை அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார். இருவருக்கும் இடையே உள்ள அந்த நெருக்கத்தை பார்த்துவிட்டு கிரண் மிகவும் உருகி போவார். குழந்தையை அள்ளி அணைத்து கொண்டு நடிகர் திலகம் காரிலே அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சி. அடுத்து நடிகர் திலகத்தினுடைய ஆஃபீஸுக்கு சென்று ஆஷா அடிக்கக்கூடிய லூட்டிகளும் குறும்புகளும் வெகு இனிமையான காட்சிகளாக இருக்கும். பிக் அங்கிள், இங்கே வாங்க உட்காருங்க. குழந்தை போல நடிகர் திலகமும் குதூகலத்துடன் ஓடி வந்து சோபாவில் அமர, என்ன, நேத்திக்கு நாங்கள் ஜூ பார்க்க போயிருந்தோமே, அங்கே ஒரு படம் போட்டு காட்டினாங்க. அதில் ஒரு தாத்தா தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு பறவையெல்லாம் காட்டி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? வெள்ளை மயில் ஆடும், ஆஹா, நீல மயில் அசையும், ஓஹோ, பச்சை கிளி பேசும், ஆஹா ஆஹா, புறாக்கள் சிறகடித்து கைத்தட்டும், கழுகும் சந்தோஷம் தாங்காமல் ஞை ஞை என்று கத்தும். எப்படி 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 ஞை ஞை என்று கத்துமா? குழலினிது யாழினிது என்பரதம் மக்கள் அவரதம் மழலை சொல் கேளாதவர். ஆஹா ஆஹா, இந்த வயசில் என்ன அறிவு, என்ன ஞாபகம், என்ன ஞாபக சக்தி. அப்புறமா அப்புறம் எங்கள் தமிழ் டீச்சர் பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்தாங்களே. ஓ, என்ன பாட்டு? போங்க பிக் அங்கிள், எனக்கு டயர்டாக இருக்குது. எனக்கு டயர்டே ஆகலையம்மா. நாள் பூரா உன் கூடவே இருந்து உன் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. பாடுமா, பாடு. இப்பொழுது ஷாலினி அந்த தமிழ் ஆசிரியை சொல்லிக் கொடுத்த அந்த பாடலை பாடுவார். தத்தாங்கி தத்தாங்கி என்று கூற நடிகர் திலகமும் தத்தாங்கி தத்தாங்கி. ஷாலினி இப்பொழுது தலைமேல என்னாடி என்னும் பொழுது நடிகர் திலகம் அதை திரும்ப கூறுவார். சந்தைக்கு போய் வாரேன், கல்யாண பொண்ணுக்கு கச்சேரி ஊர்வலம் என்று ஷாலினி கூற இவர் திரும்ப திரும்ப கூறுவார். அவர் திரும்ப அவர் கூறுவதை பார்த்து இந்த பெண் பாடும் பொழுது பெரிதாக சிரித்து இழுத்து அணைத்து கொண்டு முத்தமிட்டு சந்தோஷப்படுவார். பிக் அங்கிள், என்ன உப்பு முட்டை தூக்குங்க என்று கூறியதும், ஐயா, உப்பு முட்டையா, ஏறிக்கோ, உப்பு 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 முட்டை என்று தூக்கி கொண்டு வர அலுவலக அறையில் அமர்ந்து சுமந்து கொண்டு திரிவார். அப்பொழுது அவருடைய பிஏ அங்கிருந்து அவசரமாக ஓடி வந்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், லண்டன்லேருந்து ஜேக்கப் கம்பெனிலேருந்து ஜென்ரல் மேனேஜர் உங்களை அவசரமாக பார்க்குறதுக்கு வந்திருக்கார். ஓஹ், நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. ஓகே பாப்பா, லெஃப்ட் ரைட் என்று ஷாலினி கூற நடிகர் திலகம் நடந்து காண்பிப்பார். பிறகு ஷாலினியும் லெஃப்ட் ரைட்டுக்கு குழந்தை நடக்க என்று அவர்கள் இருவரும் விளையாடி கொண்டிருப்பது மிகவும் நெருக்கமாக ஒரு தாத்தாவும் பேத்தியும் விளையாடுவது போன்ற ஒரு மிக இயல்பான ஜோவியலான, நாம் அனைவரும் ரசிக்கத்தக்க காட்சிகளாக இருந்தது. ரசிகர்கள் அத்துணை பேரும் அந்த காட்சிகளை மிகவும் ரசித்து ஒரு அனுபவித்து பார்ப்பது போன்ற காட்சிகளாக அமைந்தது. அப்பொழுது ஷாலினி கூறுவார், பிக் அங்கிள், எனக்கு யானை கதை சொல்லுங்களேன் என்று கேட்க,
நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வர்றேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னொரு நாளைக்கு சொல்கிறேனே. குழந்தை இப்பொழுது இப்போவே வேணும் என்று அடம் பிடிப்பாள். அந்த காட்சியிலே ஒரு பாடல் சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையமைப்பில், பேபி பேபி ஓ மை பேபி குட்டி கதை சொல்லவா என்று மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு டிஎம்எஸ் அவர்கள் நடிகர் திலகத்துக்கு பாடியிருக்கக்கூடிய அந்த பாடல் மிக சிறப்பான முறையில் நடிகர் திலகம் பாடுவது போன்றே மிக அற்புதமாக வழக்கம் போல் டிஎம்எஸ் அசத்தி இருப்பார். கண்ணே ஆஷா கண்மணி ஆஷா நீயும் ஓர் சுட்டிப்பெண் அல்லவா என்று அந்த பாடல் பாடுகின்ற அந்த காட்சி மிகவும் ரசிக்கத்தக்க காட்சியாக படமாக்கப்பட்டிருக்கும். அந்த ஷாலினியினுடைய குரலில் பாடியிருப்பது ஜானகி, பின்னணி பாடகி ஜானகி அம்மையார். அப்படியே குழந்தை குரலில் தன்னுடைய குரலை மாற்றிக்கொண்டு அங்கிள் அங்கிள் பிக் அங்கிள் யானை கதை சொல்லுங்க என்று கூறுவது அப்படியே இயல்பாக குழந்தையினுடைய குரலில் மிக அழகாக இருக்கும். மிக அருமையான ஒரு பாடல். அந்த காலகட்டத்தினிலே ஷாலினிக்காகவே அந்த சிறுமியின் திறனை வெளிக்காட்டும் வண்ணம் பல படங்கள் வந்தன. அவருடைய குரலில் அழகாக ஜானகி அம்மா அந்த குழந்தை குரலில் பாடிய பாடல் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கும். வேறு சில படங்களிலும் கூட ஷாலினிக்கு குழந்தை குரலில் பாடுவது போன்ற ஜானகி சில பாடல்களை அந்த சமயத்திலே பாடியிருந்தார். அந்த யானை தையல்காரன் கதையை பாடலோடு பாடி நடிகர் திலகம் மிக அழகாக நடித்து காட்டுவார். அந்த காட்சியினுடைய தொடர்ச்சியாகவே இருவரும் மிக சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கும் வேளையினிலே ஒரு பழைய வீடியோவை சிவாஜி வீட்டில் ஷாலினி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சந்தோஷ தருணத்திலே காஜலும் சிவாஜியும் கேரம்போர்டு விளையாடும் காட்சி பதிவு ஒன்று வரும். அதை கண்டு குதூகலிக்கும் ஷாலினி ஹாய் அம்மா அம்மா என்று கூவுவாள். அவ்வளவுதான், சிவாஜிக்கு உண்மை உரைக்க ஷாலினியை உதறிவிடுவார். ஜெயிடம் கோபம் கொண்டு பொய் சொல்லி சொந்தத்தை ஒட்ட வைக்க பார்க்கிறாயா என்று கண்ணா பெண்ணா என்னை பிடித்து திட்டி விடுவார். கதற கதற அந்த குழந்தையை ஜெய் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி போகும் சூழல் உருவாகும். அந்த காட்சியும் மிகவும் உணர்ச்சிபூர்வமாக அமைந்திருக்கும். ஷாலினி தனது பேத்தி என்பதை அறிந்ததும் நடிகர் திலகம் மிகவும் கோபப்பட்டு மிகவும் ஆத்திரப்படுவார். அந்த காட்சியிலே அவருடைய அந்த நடிப்பை பார்த்து, அந்த கோபத்தை பார்த்து அலறி ஷாலினியும் பயந்து நடுங்குவது போன்ற அந்த காட்சி மிகவும் இயல்பாக இருக்கும். ஜெய்சங்கரிடம் பிடித்து கண்ணா பின்னா என்று நடிகர் திலகம் கோபப்பட்டு திட்டுவது போன்ற காட்சியாக அமைந்திருக்கும். இவங்க அப்பா அம்மா துபாயில் இருக்காங்களா, இங்கே கான்வெண்ட்டில் படிக்க வைக்கணும்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? உடஞ்சி போனதை மறுபடியும் ஒட்ட வைக்க பார்க்குறியா முட்டாள்? நீ என்ன முட்டாளாக்குறியா? நான் விரும்பாததை ஏன்டா எங்கிட்ட திணிக்க பார்க்குற? லோக்கியா, உனக்கும் எனக்கும் இருந்த சிநேகிதம் இன்னையோட அருந்து போச்சு. இனிமே என் வீட்டு வாசப்படி நீ மிதிக்காத என்று கோபமாக கூறிவிட்டு அவர் கிளம்பும் பொழுது அலறிக்கொண்டு அந்த குழந்தை நானும் அங்கிளோட தான் போவேன் என்று ஓடி வரும் ஷாலினியுடைய நடிப்பு பார்ப்பவர்களுக்கு மனதை உருக்கக்கூடிய அளவிலே இருக்கும். அப்பொழுது நடிகர் திலகம் பிடித்து உதறி தள்ளிவிட்டு கிளம்பி விடுகிறார், வீட்டுக்கு செல்கிறார். மனதிலே அமைதி இல்லை. மது அருந்த முயல்கிறார், மனம் வரவில்லை. தவிப்பார், துடிப்பார். எங்கு பார்த்தாலும் அவருக்கு ஷாலினுடைய உருவம் நிற்பது போலவும் அவரோடு பேசுவது போலவும் அவரை துன்புறுத்தும். 20 வருடமாக வளர்த்த மகளை பிரிய மனம் வந்த சிவாஜிக்கு பேத்தியை 20 நிமிடம் கூட பிரிந்திருக்க முடியவில்லை என்பது போன்ற ஒரு சூழலாக அமைந்திருக்கும். அவர் வீட்டுக்குள் எந்த அறைக்கு சென்றாலும், ஹாலுக்கு செல்லும் பொழுதும், எங்கு போகும் பொழுதும் அந்த ஷாலினுடைய பேச்சு, சிரிப்பு, அழுகை, மகிழ்ச்சியான அந்த முகம், அந்த கொஞ்சுகின்ற பார்வை, பிரிந்து வரும் பொழுது அந்த குழந்தை அழுத அழுகை, அலறல் அனைத்தும் அவருடைய நினைவிலே மோத அவரால் தாழ இயலாத அளவு துடித்து போய்விடுவார். பாசத்தால் மருகி உருகி கலங்கி போய் நள்ளிரவில் ஜெய்சங்கருடைய வீட்டுக்கு வருகிறார். வாசலை நெருங்கும் பொழுது அவர் கோபமாக மாலையில் ஜெய்சங்கரிடம் கூறிய வார்த்தைகள் மனதிலே ஒலிக்கிறது. சற்று தயங்குகின்ற அவர் அதையும் மீறி பெல்லை அடிக்கிறார். கதவு திறக்க ஜெய்சங்கர் அவருடைய மனைவியுடன், வாப்பா உள்ளே வா, ஏன் இங்கே நிற்கிற? ரஹீம், ஐம் வெரி சாரி. சே என்ன இதெல்லாம்? அது என்ன அப்ரஹாம்? என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்ட அந்த பிஞ்சு குழந்தைய பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. எனக்கு தெரியும் அப்ரஹாம், நீ நிச்சயம் வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். உள்ளே சென்று பார்க்கும் பொழுது குழந்தைக்கு கடும் ஜுரம். மருத்துவர் வந்து பார்க்கிறார், மருந்து தருகிறார். நடிகர் திலகம் இப்பொழுது, ரஹீம், எனக்கு மனசு சரியில்லை, என்னவோ மாதிரி இருக்குது, நான் பாப்பாவை என்னோடய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகட்டுமா? என்ன அப்ரஹாம், உன்னோட பேத்தி, உன்னோட வாரிசு, நீ எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போ.
ஜெய்சங்கர் அவர்களும் மிக அழகாக இயைந்து இந்த படத்திலே நடிகர் திலகத்தோடு மிக அழகாக இயல்பாக நடித்திருப்பார். வீட்டுக்கு குழந்தையை சுமந்து தூக்கி வர இறங்கி படுக்க வைக்கும் பொழுது குழந்தையினுடைய வாயிலிருந்து தோல் துண்டிலே இரத்தம் இருக்கும். அதற்கு பிறகான காட்சிகள் மிக பெரும் கொடுமை. அபூர்வமான ஒரு சுவாசப்பை தொடர்புடைய ஒரு நோய் அந்த குழந்தைக்கு வந்திருக்கிறது என்பது போலவும், தவிப்பு, மருத்துவ சிகிச்சைகள் என்று அந்த காட்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் நமக்கு மனதை சங்கடப்படுத்தக்கூடிய காட்சிகளாக அமைந்திருக்கும். டாக்டர், பாப்பாவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், நான் எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவு பண்ண தயாராக இருக்கேன், வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லுங்கள், கொண்டு போகிறேன் ப்ளீஸ். அவருடைய வாயில் அந்த இரத்தத்தை பார்த்ததுமே நடிகர் திலகம் துடித்து போய்விடுவார். பெரிய பெரிய மருத்துவர்களாம் காண்பித்தும் நிரந்தர தீர்வு இல்லை என்று தெரிய வர சிவாஜியினுடைய மனம் பதைக்கிறது. மத நம்பிக்கைகள், ஜோதிடம், பரிகாரம் என எதையும் விட்டு வைக்காமல் இந்த நோய்கள் பற்றிய உண்மைகள் ஷாலினியின் தாயாருக்கு தெரியாமல் ஜெய்சங்கர் பார்த்து கொள்வார். ஷாலினியுடைய உடல்நிலை தெரிந்த பின் சிவாஜி அவளிடம் நடந்து கொள்ளும் காட்சிகள் எல்லாமே நம்மை மனதளவிலே கலங்கடிக்கும். அதிலும் தன்னுடைய மகளினுடைய பிறந்த நாளுக்கு ஒரு விழா ஏற்பாடு செய்து அதில் தன் மகளை இணைத்துக் கொள்ள முடிவு செய்கிறார் சிவாஜி. பிறந்தநாள் விழாவில் அயராமல் டான்ஸ் பண்ணும் ஷாலினிக்கு வலிப்பு வந்து விடுகிறது. படுக்கையாகிறாள், பேச்சிழக்கிறாள். கண்களை மட்டும் திறந்து கொண்டு நினைவிழந்த சூழலில் அப்படியே விழித்து கொண்டு இருப்பாள். கண்களை மட்டும் அந்த குழந்தை உருட்டி பார்க்கும். அதிர்ந்து போகும் சிவாஜி மகளை அழைப்பதற்கு மகள் தங்கியிருக்கும் ஹோமிற்கு விரைகிறார். அப்பாவை கண்ட மகள் ஆனந்தத்தின் உச்சிக்கே செல்கிறார். ஆனால் சிவாஜியோ பேத்தியின் உடல்நிலை மனதில் கொண்டு வெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் மகளை கொண்டு உணர்ச்சி கொந்தளிப்பில் தத்தளிக்கிறார். மகளை காரில் ஏற்றி வரும்பொழுது மகள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் தலை மட்டும் ஆட்டி சமாளிப்பார். ஷாலினியை குடும்ப மருத்துவர் பார்த்து இனி நம்பிக்கை இல்லை என்று தலை சாய்க்கும் நேரம் மகளும் தந்தையும் இல்லத்துக்குள் நுழைவார்கள். அவர்களின் கண் முன்பாகவே அந்த பிஞ்சு உயிரை விடுகிறாள். கதரும் தாயை மற்றவர்கள் அரவணைக்க தன் பேத்தியின் உடல் அருகே தாத்தா சிவாஜி விடும் கண்ணீரும் துடிப்பும் பேச்சும் கள்ளெஞ்சங்களையே கரைத்து விடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அந்த நடிப்பு இறுதி காட்சியிலே அமைந்திருக்கும். ஷாலினி இறந்து கிடக்கும் பொழுது நடிகர் திலகம் துடித்து போய்விடுவார். அப்படியே அமைதியாக அருகில் அழுது கொண்டே வருவார். அம்மா, தாயே, உன்னோட ஆட்டம், பாட்டம், கூத்து, கும்மாளம் எல்லாம் அடங்கி போச்சா? அல்பாயுசில் போகிறதுக்காகத்தான் இந்த ஆட்டம் போட்டியா? நீ யார் பெத்த பிள்ளையோன்னு தெரிஞ்சுதான் கொஞ்ச நாளாக உங்ககிட்ட நான் விளையாண்டேன். என் பேத்தின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் பொண்ணை வெறுத்த மாதிரி உன்னையும் வெறுத்தேன். நான் பெத்த மகளை என்னால் பிரிஞ்சு இருக்க முடிஞ்சுது. ஆனால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாமல் அப்படியே துடிச்சு போயிட்டேன். என்ன ஆட்டி படைச்ச ஆஸ்தி, அந்தஸ்து, வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட ஓடி வந்தனே, இப்படி ஆகிறதுக்காகத்தானா இந்த பாவி தாத்தா அப்படி ஓடி வந்தேன்? என் மனைவியை பறி கொடுத்தேன், மகளை பிரிஞ்சேன், எல்லா நஷ்டத்தையும் நீ ஈடுகட்டிடுவேன்னு நினச்சி தைரியமாக இருந்தேன். எவ்வளவு புத்திசாலித்தனமாக பேசுவேன், என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பனி. ஒரே ஒரு கேள்வி, தாத்தா நான் செத்ததுக்கப்புறம்தான் நீ எங்கள் அம்மாவை நீ சேர்த்துக்குவீங்களான்னு ஒரு கேள்வி மட்டும் நீ என்னை கேட்டிருந்தேன்னா தாயே, நான் உங்கள் அம்மாவை கண்டிப்பாக சேர்த்துக்கிறேம்மான்னு சொல்லிவிட்டு நான் உன்னை சேர்த்துருப்பேனம்மா. என்னை விட்டுட்டு போயிடாதேன்னு உங்கள் அம்மாவை ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தேன்னா அப்போவே நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேனே. பாறையாக இருந்த என்னோடய உள்ளத்தை மெழுகா உருக்கிட்டு பறந்து போயிட்டியே. என் கண்ணை திறந்து விட்டுட்டு உன் கண்ணை நீ மூடிக்கிட்டியா? அம்மா, உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னோட ஆட்டத்தை எப்படி மறப்பேன்? உன் பேச்சை எப்படி மறப்பேன்? வெள்ளை மயில் ஆடும், நீலமயில் அசையும், பச்சை கிளி பேசும், புறாக்கள் சிறகடித்து கைத்தட்டும், கருடனும் கழுகும் சந்தோஷம் தாங்காமல் ñை ñை என்று கத்தும், தத்தாங்கி என்று அவர் பித்து பிடித்தது போல அழுது கொண்டு கதறுகின்ற அந்த இடம் உச்சக்கட்டமான நடிப்பாக இருக்கும். அப்படி அவர் கதறி அழுகின்ற அந்த காட்சி அப்படியே கன்வெர்ட் ஆகி அப்படியே அவர் பைத்தியமாக நிற்பது போலவும் அதே அந்த வசனங்களை சொல்லி கொண்டிருப்பது போலவும் அந்த காட்சியை மாறும். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது பார்ப்பவர்கள் அத்தனை பேருக்கும் மனது பித்து பிடித்தது போன்ற ஒரு மனோநிலைக்கு சென்று விடுவார்கள். சங்கர் கணேஷ் அவர்களுடைய பின்னணி இசையமைப்பு மிக சிறப்பாக இந்த படத்திலே அமைந்திருந்தது.
பந்தம் பாசபந்தம் என்கின்ற பாடல் படம் முழுகவும் பல தருணங்களிலே ஜேசுதாஸ் அவர்களுடைய காந்த குரலில் நம்மை நெகிழ வைக்கக்கூடிய பாடலாக அமைந்திருந்தது. அதை போல அந்த பேபி பேபி ஓ மை பேபி என்ற டிஎம்எஸ் ஜானகி பாடலும் மிக அற்புதமாக படமாக்கப்பட்டிருக்கும். இந்த படத்திலே சிவாஜி மிக அழகாக இருப்பார். அவரது தலைமுடியும் விக்கும் அந்த மீசையும் தொப்பையும் கோட் சூட்டுகளும் பார்த்து கொண்டே இருக்க தூண்டுகிறது. மகளாக வருகின்ற காஜலும் நண்பர்களாக வரும் ஜெய்சங்கரும் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். சிவாஜி, ஷாலினி எல்லாம் இந்த படத்தில் நடிப்பதற்காகவே படைக்கப்பட்டிருப்பார்களோ என்று கூட நமக்கு தோன்றும். இயக்குனர் விஜயன் மிக அருமையாக சிறப்பாக இந்த படத்தை எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த காலகட்டத்துக்கு பொருத்தமாக எடுத்திருந்தார். ஆரூர் தாஸ் அவர்களுடைய வசனங்கள் மிகப்பெரிய பலமாக அமைந்திருந்தது. ஓர் ஆலமரமும் அரும்பும் நம்மை மகிழ வைத்து அழவும் வைத்து விடுகிறது என்பதுதான் உண்மை. சக்கரையும்மா என்ற ஒரு மலையாள திரைப்படம் தான் தமிழிலே நடிகர் திலகத்தினுடைய நடிப்பிலே இந்த படமாக மலர்ந்தது. ஜெனரல் அப்ரஹாம் என்ற அந்த கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் நடித்திருந்த நடிப்பு மிக உயர்வையான நடிப்பினிலே ஒன்று. படத்தின் ஆரம்பத்திலேயே அவரை அறிமுகப்படுத்துகின்ற அந்த காட்சியிலேயே இராணுவ உடையில், கிழிந்து போன இராணுவ உடையில் மனநோய் பாதிக்கப்பட்டவராக தோன்றும் நடிகர் திலகம் லெஃப்ட் ரைட் என்று கூறியபடி கண்ணா பின்னா என்று நடந்து வருகின்ற காட்சியிலே நம்முடைய பார்ப்பவர்களுடைய கண்களில் நீரை வரவழைத்து விடுவார். பிறகு ஃப்ளாஷ்பேக்காக கதை விரிவது போல அமைக்கப்பட்டிருந்தது. அந்த படத்தில் அந்த காட்சியிலே அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பாபு படத்தில் உள்ள அந்த ஒரு வயதான அந்த தோற்றம் ஞாபகத்துக்கு வருவது போன்ற ஒரு எண்ணத்தை நமக்கு தோற்றுவிக்கும். டிஎம்எஸ் நடிகர் திலகத்துக்காக அந்த பாடலை மிக அருமையாக அந்த படத்திலே பாடியிருந்தார். இரத்த பாசம் படம் எடுத்த பொழுது இயக்குனர் கே விஜயன் அவர்களும் நடிகர் திலகம் அவர்களும் ஏதோ அந்த வருத்தத்திலே பிரிந்தார்கள். இந்த பந்தம் படத்திலே ஒருங்கிணைந்தார்கள். நான் முன்பே குறிப்பிட்டது போல படத்தினுடைய ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட ஒரு வில்லன் கதாபாத்திரம் போல மிகவும் கோபக்காரராக மகளை வெறுக்கக்கூடிய அந்த ஆரம்பத்திலே மகள் மீது மிக பிரியமாகவும் பிறகு வெறுப்பவராகவும் தன்னை கடுமையான மனிதராக காண்பித்து கொள்ளக்கூடிய நடிகர் திலகம் பிற்பகுதியிலே தன்னுடைய பேத்தியினுடைய அன்புக்கு ஆட்பட்டு அன்பு பிடியில் மிக அருமையாக வளைவார், உருகுவார். பார்க்கும் பொழுது அப்பொழுது நமக்கு எங்கள் கணேசா நெஞ்சுக்குள் புகுந்து வெள்ளமாய் இனிக்கிறாயே என்று சொல்ல தோன்றும். கிட்டத்தட்ட இந்த படத்தினை நானும் பல முறைகள் பார்த்த பொழுதும் எனக்கு அந்த காட்சிகள் சலிக்கவே இல்லை. குறிப்பாக பேபி ஷாலினி இந்த அளவுக்கு இந்த படத்திலே நடித்தது அனைவருக்கும் மிகவும் ரசிக்கத்தக்க அளவிலே அமைந்திருந்தது. பல சினிமா தரங்கள் கொண்ட ஹை மெலோ ட்ராமா ஆனாலும் கூட கே பாலாஜி தயாரித்த இந்த படம் என்றுமே இதயத்தில் பசுமை ஆகவே நிற்கிறது. ஒரு கட்டத்தினிலே கார் பஞ்சரான அந்த ஒரு கட்டத்திலே தனது கோபத்தை வெளிப்படுத்திவிட்டு அப்படியே காரை நிறுத்திவிட்டு நடிகர் திலகம் இறங்கி நடந்து வருவது போல ஒரு காட்சி அமைந்திருக்கும். வேறு ஒரு காட்சியிலே கூட நடிகர் திலகம் எங்கோ சென்று வரும்பொழுது காரை விட்டு இறங்கும் பொழுது அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது ரேஷன் கடையிலே அவருடைய மகள் மிகவும் வறுமையான அந்த தோற்றத்துடன் கிழிந்து போன ஆடைகளை அணிந்து கொண்டு நிற்பதை பார்த்துவிட்டு அப்பொழுது கூட அவருக்கு இரக்கம் வராமல் அலட்சியமாக பார்த்துவிட்டு வருவது என்பது போன்ற அந்த காட்சிகளை அமைத்திருக்கும் விதம் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. எத்தனை முறை பார்த்தாலும் இந்த பந்தத்தினுடைய பந்தம் நம்மை விடுவதாகவே இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் அந்த படத்தை நீங்களும் பாருங்கள். பிற்காலத்திலே வந்த படங்களிலே மிக சிறப்பான ஒரு படமாக இதுவும் அமைந்தது. மீண்டும் நல்லதொரு திரை விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.